டெல்லியில் ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது. டெல்லி செல்லும் விஜய் நடத்த போகக்கூடிய சிபிஐ விசாரணை குறித்து பரபரப்பு தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான மேலதிக தகவலுடன் நேரடியில் இணைகிறார் எமது செய்தி தலைமை சண்முக சுந்தரம். வணக்கம் சண்முக சுந்தரம், எந்த மாதிரியான தகவல்கள், விவரங்கள்? விஜய்க்கு கடந்த 6ஆம் தேதி சிபிஐ சம்மன் அனுப்பியது. இது போன்று BNSS சட்டத்தின் கீழ் 179வது பிரிவின் கீழ் நீங்கள் ஆஜராக வேண்டும் என்ற வகையிலே BNSS சட்டம் 179வது பிரிவின் கீழ் நீங்கள் ஆஜராக வேண்டும் விசாரணைக்கு என்ற வகையில் அந்த சம்மன் அனுப்பப்பட்டது. இன்று புறப்படுவதாக இருந்தது. விஜய் இன்று காலை புறப்படுவதாக இருந்தது. ஆனால் சில பல காரணங்கள் காரணமாக நாளை காலை 7 மணிக்கு தனி சிறப்பு விமானத்தின் மூலமாக சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்படுகிறார். டெல்லிக்கு சென்ற நேரடியாக விமான நிலையத்தில் நேரடியாக சிபிஐ அலுவலகத்தில் தான் செல்கிறார். காலை 11 மணிக்கு சிபிஐ அலுவலகத்தில் நீங்கள் ஆஜராக வேண்டும் என்ற வகையிலே 12ஆம் தேதி காலை 11 மணிக்கு டெல்லியில் உள்ள லோதி ரோட் என்று அழைக்கப்படுகின்ற முக்கியமான பகுதி அது. அந்த லோதி ரோட் பகுதியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நீங்கள் ஆஜராக வேண்டும் என்ற வகையிலே சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே நேராக விமான நிலையத்திலிருந்து சிபிஐ அலுவலகத்தில் தான் விஜய் செல்ல இருக்கிறார். விஜயிடம் 2 தினங்கள் விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டிருக்கிறது. 12, 13 ஆகிய 2 தினங்கள் விசாரணை நடைபெறும். விசாரணை நடந்த பிறகு 13ஆம் தேதி மாலை அங்கே டெல்லியிலிருந்து புறப்பட்டு இரவு சென்னை திரும்புகிறார் விஜய் என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த உறுதியான தகவல். இதை TVK தபாக நிர்வாகிகள் நம்மிடம் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். அது மட்டுமல்ல, ஏற்கனவே நிர்மல்குமார், N ஆனந்த், பொதுச் செயலாளர் புசி N ஆனந்த், அதே போன்று ஆதவ் அர்ஜுனா ஆகியோரிடம் தனித்தனியாக கிட்டத்தட்ட 19 மணி நேரம் 3 தினங்கள் 19 நேரம் அந்த விசாரணை நடத்தியிருக்கிறது சிபிஐ. எனவே அந்த வகையில் விஜயிடமும் குறைந்தது ஒரு 12 மணி நேரமாவது இந்த விசாரணை 2 தினங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு விஜயிடம் கேள்விகள் கேட்பதற்காக கிட்டத்தட்ட 56 கேள்விகள் முதற்கட்டமாக வைத்திருக்கிறார்கள். விஜய் கொடுக்கின்ற பதில்களை பொறுத்து அந்த கேள்விகளின் எண்ணிக்கை அதிகரிக்கவோ அல்லது குறைவோ செய்யும் என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த தகவல். கரூர் பேருந்தேரம் குறித்து இந்த விசாரணை நடைபெறும். ஏற்கனவே நிர்வாகிகளிடம் விசாரணை, பொதுமக்களிடம் விசாரணை, நேரடியாக களத்திலே சென்று அந்த இடம், அதே போன்ற அந்த விஜய் நின்ற பேருந்து, அந்த சாலையின் அகலம், நீளம் என அனைத்தையுமே தடயவியல் துறையின் உதவியுடன் சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து முடித்திருக்கிறார்கள். எனவே அவற்றை வைத்து அதன் அடிப்படையிலே பல கேள்விகள் கேட்கப்படும் என தெரிகிறது. அரசு தரப்பிலும் அதே போன்ற காவல்துறை தரப்பிலும் பல்வேறு தகவல்களையும் விசாரணையின் மூலம் சேகரித்து வைத்திருக்கிறது சிபிஐ என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. விஜயை பொறுத்தமட்டிலே தற்போது டெல்லி செல்வது விசாரணை ஒரு பக்கம் இருந்தாலும், விஜய் தன்னுடைய டெல்லி பயணம் முதன்முறையாக தாவேகா தலைவராக டெல்லி செல்வதால் தன்னுடைய பயணத்திலே பக்கா பிளான் போட்டிருக்கிறார் விஜய். ஒரு பக்கம் சிபிஐ விசாரணையிலே பங்கேற்ற பிறகு மறுபக்கத்திலே டெல்லியில் தங்கியிருக்கும் நேரத்தில் சில முக்கிய அரசியல் புள்ளிகளை சந்திக்க போகிறார் விஜய் என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த யாரெல்லாம் சந்திக்க போகிறார் என்பது குறித்து தகவல் இன்னும் மிக ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது ரகசிய சந்திப்பு ஒன்றுதான் என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதே போன்று ஆளும் ஆண்ட கட்சியும் டெல்லியிலே மத்தியிலே ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி என இரு கட்சிகளிலிருந்தும் சில முக்கிய புள்ளிகள் டெல்லியிலே மிக தெளிவாக குறிப்பிட்டேன். டெல்லியிலே ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி என இரு கட்சிகளை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் விஜயை தனித்தனியாக ரகசியமாக சந்திக்க போகிறார்களாம். அது மட்டுமல்ல, ஆம் ஆத்மியை சேர்ந்த அரவிந்த் கெஜ்ரிவாலும் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல் நமக்கு கசிந்திருக்கிறது. எனவே விஜய் சில அரசியல் புள்ளிகளை மட்டுமல்ல, தேர்தல் வியூக அமைப்பாளர்கள் சிலரையும் சந்திக்க இருக்கிறார் விஜய். அதிலே மிக தெளிவாக தமிழக தேர்தலில் எப்படி வியூகங்கள் அமைக்கப்பட வேண்டும், அதற்கான காரணங்கள் என்பது குறித்தெல்லாம் விஜயிடம் ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன் செய்து காட்டப் போகிறார் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே விஜய் ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பது போல ஒரு பக்கம் சிபிஐ கேட்கும் கிடுக்கிப்பிடி கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். மறுபக்கத்திலே தன்னுடைய அரசியல் பயணத்தின் அடுத்த கட்ட நகர்வாக சில முக்கிய புள்ளிகளை சந்திப்பது, அதே போன்று தேர்தல் கூட்டணிகளும் சில சமயங்களிலே முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு நாளைய சந்திப்புகள் அல்லது நாளை மறுநாள் சந்திப்புகள் இருக்கும் என்ற வகையிலும் நமக்கு தகவல் வருகின்றன. என்றால் இரவு நேரத்திலும் அதே போன்று அடுத்த நாள் காலையிலும் விஜய் அந்த முக்கிய புள்ளிகளை சந்திக்க இருக்கிறார். ஆனால் முக்கிய புள்ளிகள் யார் என்ற தகவல் தற்போதைக்கு பெரிய தலைவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் பெரிய தலைவருடன் மிக நெருக்கமாக உள்ள வெளியே முகம் தெரியாத பல முக்கிய புள்ளிகள், அரசியல் புள்ளிகள் விஜயை சந்திக்க இருக்கிறார் என்ற தகவல் மட்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் விஜய் எங்கே தங்க போகிறார், எந்த ஹோட்டலில் தங்க போகிறார் என்ற தகவல் மட்டும்
இன்னும் வெளிப்படையாக தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் விஜய் ஒய் பிரிவு பாதுகாப்பிலே இருப்பதால் அவருக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என அவருடைய கட்சி தாவேக கட்சியின் நிர்மல்குமார் மூலமாக ஒரு கோரிக்கை டெல்லி போலீஸ்க்கு அனுப்பப்பட்டது. டெல்லி போலீஸ் அவருடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு உரிய பாதுகாப்புகள் கொடுக்கப்படும். ஒய் பிரிவு போலீசாருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்புக்கு போதிய தேவையான போலீசார் மட்டுமல்ல, மத்திய துணை ராணுவ படையினர் பாதுகாப்பும் அவருக்கு வழங்கப்படும். டெல்லி போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்படும். விஜய் செல்கின்ற இடத்திலெல்லாம் இந்த பாதுகாப்பு கொடுக்கப்படும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் விஜய் வந்து செல்லலாம் என்ற வகையிலே டெல்லி போலீஸ் பதிலளித்திருக்கிறார்கள். எனவே விஜயின் பயணம் பக்கா பிளானாக பக்கா திட்டம் தயாரிக்கப்பட்டு போடப்பட்டிருக்கிறது. எனவே விஜய் டெல்லி சென்றவுடன் அவருடைய அரசியல் நகர்வுகள் மேலும் சூடு பிடிக்கும் என்று எதிர்பார்க்கலாம்.